ஹாய் ஹலோ ஜிவிட்டி. இன்றைக்கி என்னடா மூஞ்சை காட்டாமல் வீடியோ போகிறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்தியன் பைக்ஸில் வந்து அந்த இருக்க புது இடத்த தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ரேசிங் மைதானத்தில் நம்ம சூப்பர் மேனை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால தான் வந்து சூப்பர் மேனை கூட்டிகிட்டு நம்ம வந்து இந்த ரேசிங் மைதானத்தை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அந்த ரேசிங் மைதானத்தை. இது வந்து ஸ்டெலி பெரிக். இப்போ சூப்பர் மேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. இப்போ சூப்பர் மேன்கிட்ட கேட்போம், இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நம்ம சூப்பர் மேன் டைப்பு கேட்போம். தம்பி வந்து நம்மளை வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்க வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, அப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா மரமாக நட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ரோடு போகுது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறப்ப பெருசாக ஒன்றும் இல்லை. பாருங்க, அந்த பஞ்சிமெத்து மேலே போய் பார்ப்போம். நம்ம பஞ்சிமெத்து மேலே போய் பார்த்தா என்ன நடக்கும் சொல்லுவோம். அதுக்குள்ள நம்ம தம்பி வந்து சில வார்த்தைகள்லாம் பேச நினைக்கிறாங்க, பேச. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மொத்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அப்படி என்னென்ன தான் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நானே இந்த இடத்த முழுசாக சுற்றி பார்க்கல. வாங்க பார்த்துருவோம் இன்றைக்கி இந்த இடத்துல என்னென்ன தான் இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா 2 மேடை உட்கார அப்பலாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இன்னொரு மேடை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, அதை வர அந்த வீட்டுக்கு போகணும். அதே மட்டும் நிறைய பேருக்கு சூப்பர் மேன் கேரக்டர் எப்படி வர வைக்கணும்னு தெரியாது. அது வர வைக்க நான் சொல்கிறேன், வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த சூப்பர் மேன் கேரக்டர் எப்படி வர வைக்கணும் வீடியோ லாஸ்ட்லாம் சொல்லுவேன். சொல்லுவேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோ லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து நம்ம என்ன டாஸ்க் பண்ணலாம். ஜிடிஎஃப் வந்து இப்போ எதுக்குடா ஜிடிஎஃப் எதனா நீ போடுறீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஃப் வந்து ஏற்ற முடியல, நிறைய ஃபால்ட்டாக போச்சு. அதனால் ஜிடிஎஃப் வந்து நம்மளால் ஏற்ற முடியலை. அடுத்தபடியே கண்டிப்பாக நம்ம ஜிடிஎஃப் போட வாய்ப்பு இருக்குது. அதுவே வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை, பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக ஏற்றலாம்னு நினச்சேன், ஆனால் அதுக்கும் முடியலை. காசு கொடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு ஜிடிஎஃப்ஐ. அதனால வந்து நம்மளை இப்போ ஏற்ற முடியலை. அது இப்போ ஜிடிஎஃப் வந்து இப்போ போட முடியாது, கொஞ்ச நாள் வந்து அது போட முடியாது. அதனால் வந்து இப்போ இந்த இந்தியன் பைக்ஸும் ஜிடிஎஃப் சாண்ட்ரைஸும் மட்டும் தான் இப்போ போடுவேன் வீடியோ. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருக்கணும், அதுக்கப்புறம் ஜிடிஎஃப் வேணால் போடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு காருக்குள்ளேலாம் போய் பார்க்கலாம். கார் சும்மா வந்து இதுக்காண்டி தான் வச்சுருக்காங்க எனக்கு, சும்மா கிராஃபிக்ஸ் மாதிரி. மற்றபடி பார்க்கணும் இந்த மேப்பு கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோன்னா காற்று மாதிரி வெளியே போயிடுறோம். இது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கிட்டாப்பில் நம்ம போய் பார்ப்போம். இங்கிட்டாப்பில் போயிட்டு நம்ம அடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு வாங்க போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சுமெத்து மேலே நம்ம போய் கிட்ட போய் பார்த்துக்கலாம். வாங்க மேலே நிற்க முடியுமான்னு பார்ப்போம். வாங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போங்க சூப்பர்மேன், போங்க, உன்னால் முடியும். உன்னால் முடியும் சூப்பர்மேன், உன்னால் முடியும் சூப்பர்மேன் அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு சூப்பர்மேன் வந்து மேலே நிற்கன்னு ஆசைப்படுறாரு. சரி நிற்க வைப்போம்னு முன்னாடி போகணும்னு பார்த்தா சூப்பர்மேன் பறக்க மட்டும் தான் முடியும், நிற்க முடியலை அவரால். இப்போ வந்து நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங் பக்கத்தில் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கார்லாம் நிற்கிது. அப்புறம் அந்த பில்டிங் நிற்கிது. அவங்க ஸ்பீடாக போவோம். சூப்பர்மேனோட சத்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா வந்து அடிச்சாருன்னா எல்லாம் பறந்து போயிடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மாதிரி இருக்குது. சில பில்டிங், சின்ன காரு, அப்புறம் பெரிய காரு, டேபிள்லாம் வச்சுருக்காங்க கிட்டாப்பில். என்ன இலவனோ எதுவுமே புரியலை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்லாம் சொல்லுவேன் எப்படி இந்த கேரக்டர்லாம் வர வைக்காண்டு. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது எப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா வந்து இந்த காருக்குள்ளெல்லாம் பூந்து போக முடியுது. ஆனால் இதுக்குள்ளே போக முடியல. இந்த வீடு மேலே இந்த வீடு மட்டும்தான் கல்லால் செஞ்சுருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் இது கிராஃபிக்ஸால் மட்டும் தான் செஞ்சுருக்காங்க முழுக்க. மறு வந்து பார்த்திங்கன்னா இது கேட் ஒன்று வந்துடுது, பெரிய அடப்பு வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது என்ன நான் சொல்லுவேன், இப்போ நான் என்ன சொல்கிறது, இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அப்படி எவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இது பிளெஞ்சில் வந்து புதுசாக அந்த அப்டேட்டு வந்து நான் வந்து இது எப்போயும் அந்த வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அது அவ்வளோக்கு வியூஸ் போடல. நான் இதுக்கு முன்னாடி போட்டது கொஞ்சம் ஒரு 200 மேலே நான் போனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ நல்ல வியூஸ் பண்ணால் மட்டும் நம்ம அடுத்த இந்தியன் பைக்ஸோட வீடியோ போடுவோம். என்னென்ன புதுசாக அப்டேட் வந்துருக்கிறத ட்ரை பண்ணி போடுவோம். அடுத்தடுத்து புது கேமில் விளையாண்டு போடுவோம். அடுத்து வந்து நம்ம ஒரு ஹாரர் கேம் எல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஹாரர் கேம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏதாச்சும் நல்ல ஹாரர் கேம் தெரியுது, அந்த ஹாரர் கேமை விளையாடலாண்டு நீங்கள் போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஹாரர் கேம் போய் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம போய் நல்லா விளையாண்டு போடலாம். ஹாரர் கேம் நிறைய கேம் நான் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து புது விருந்தாளி வர போகிறாங்க. அவங்க தான் ஹல்க்கு வந்துட்டார். இப்போ ஹல்க்கு வந்து என்ன சொல்கிறான்னு அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம். ஹல்க்கு இப்போ வந்து மேடையில் பேசணும்னு ஆசைப்பட்டாரு. சரி அவர் என்ன பேசுனா கேட்டு வந்துடுவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண கூப்பிட்டாரு. அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறது, ஆனால் தாவி பாஞ்சு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு ஏர் பலூன் தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே போக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னால் போக முடியல. தாவரம் வெளியே போக முடியல பாருங்க. ஆனால் என்னோட பவருக்கு எல்லாமே தெரிச்சு போயிடும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்மளால எங்கேயுமே போக முடியல. சூப்பர்மேன் வந்து தாவி அவர் போயிட்டாரு. ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. அடுத்து வந்து என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா, நம்ம சொல்கிறதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம தம்பியே பேசிட்டோம். நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்றதுக்கு வாதாடி இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் நடக்க போகுது. ஹல்க் விசஸ் காட்ஜிலா.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹல்க்கை வச்சு இப்போ காட்ஜிலா வந்து புழக்க போகிறோம். ஹல்க்கு ஜெயிக்கிறாரா சூப்பர்மேன் ஜெயிக்கிறாரா இதில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா இது ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டாக இருக்கா உங்களுக்கு. இப்போ ஹல்க் விசஸ் காட்ஜிலா வாங்க யார் ஜெயிக்கலாம்னு பார்க்கலாம். இவங்க பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு எனக்கு. பார்ப்போம் காட்ஜிலா ஜெயிக்கிறா ஹல்க் ஜெயிக்கிறா. ஹல்க்கோட பவரை பாருங்கள், காரையை பாருங்கள் எப்படி பறக்குறாண்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பவரை. பார்த்தீங்கன்னா ஒரு குத்துல எங்கெங்கே போகுது காரு. எனக்கே நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்குது. ஹல்க் விசஸ் காட்ஜிலா நீங்கள் வந்து படத்தில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஹல்க் விசஸ் காட்ஜிலா. ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறோம் நேரில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹல்க் விசஸ் காட்ஜிலா. இப்போ வாங்க நம்ம போகலாம் பாருங்கள். இப்போ வந்து காட்ஜிலா தானே அங்கே தான் நிற்கிறான். நம்ம ஹல்க் வர நினச்சி பயம் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க வரைய மாட்டேன் முன்னாடி. ஏன்னா ஹல்க் ஒரு குத்துனா காட்ஜிலா இங்கே இருக்க மாட்டார், அவரோட சொந்த நாட்டுக்கே போய் உழுவார். பாருங்க இப்போ பாருங்கள் ஹல்க்கோட பவர் தெரியாமல் காட்ஜிலா எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர்மேன் ஜெயிக்கிறாரா ஹல்க்கு ஜெயிக்கிறாருன்னு தான் இது போட்டி. எப்படின்னா காட்ஜிலா வந்து ஹல்க்கு முதல்ல இல்லை சூப்பர்மேனை வந்து காட்ஜிலாவை வீழ்த்துறாருன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து ஹல்க்கை வச்சு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஹல்க்குனால அந்த விஷயத்தை முடியுமா? ஏன்னா ஹல்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் உங்களுக்கு தெரியும். ஹல்க்கு பாருங்கள் குதிக்கிற நிலமே நடுங்கி போகுது. ஆனால் காட்ஜிலாவை பாருங்கள் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. காட்ஜிலா வாழை பிடிச்சி சுற்றி போட்டாருன்னா காட்ஜிலா எங்கே போய் விழுவான்னு யாருக்குமே தெரியாது. ஹல்க்கோட பவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே வராரு இப்போ சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வாடா தம்பி குத்துறா ஹல்க்கு மேலே போகிற ஹல்க்கு பறக்கிறாரு பாருங்க. அட்டியா பாருங்க. இப்போ வந்து ரெண்டு பேரும் இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த காட்ஜிலா குத்துற பையன் சாவே மாட்டுக்கலாம். காட்ஜிலா கத்திக்கிட்டே கிடக்குறான். இந்த பையனோட குரல் உங்களுக்கு கேட்குதா? அப்ப நான் கத்திட்டே கிடக்குறான். என்னால அவனை அடிக்கவும் முடியல. தோள்பட்டையை பிடிச்சி நான் தொங்கிட்டே தான் இருக்கேன். இவனால சாவடிக்க முடியல. தோல் ரொம்ப ரஃபா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ஹல்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவர் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள். காட்ஜிலா ஹல்க்குனால அடிக்க முடியல. ஹல்க்கில் இப்போ என்ன பண்ணுறேன் பார்ப்போம். எவ்வளோ குத்தி பார்க்குறாரு. ஆனால் காட்ஜிலாவை ஹல்க்குனால தடுக்க முடியுது போகாமல். ஆனால் அவரை அடிக்க முடியலை. என்ன பிரயோஜனம்? ஹல்க்குனால இந்த விஷயத்தை சாதிக்க முடியலையே. சரி நம்ம அடுத்த ஆளை கூட்டுறோம். அடுத்த ஆள் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூப்பர்மேன். அவர் வந்து பறந்து போயிடலாம். நம்ம 2 நிமிஷத்தில் என்ன 10 செகண்ட் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஹல்க்கு போக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் காட்ஜிலாவை நம்ம சூப்பர்மேன் எப்படி பழக்கிறாருன்னு பார்ப்போம். நம்ம சூப்பர்மேனால் இது முடியுமா? அதை நம்ம சூப்பர்மேன்ட்ட தான் கேட்கணும். வாங்க கேட்டுடலாம். கண்டிப்பா நான் வந்து காட்ஜிலா வீழ்த்திடுவேன். காட்ஜிலா அவ்வளவுக்கு பவர்லாம் இல்ல, நான் ரொம்ப பவரு. நானும் காட்ஜிலாவை பார்த்துருவோம். காட்ஜிலாவை பாருங்க இவ்வளோ ஒரு சின்ன பையனா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. சும்மா கண்ணை தான் விட்டு பையன் அதுக்குள்ளே செத்து போயிட்டான். ஹல்க்லாம் ரொம்ப சின்ன பையன் பாருங்க. என் பவர் தெரியாம நீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னது இது? எனக்கு ரொம்ப நினச்சி ரொம்ப இதாக இருக்குது. ஹல்க்குனால வீழ்த்தமுடியல, ஆனால் சூப்பர்மேன் வீழ்த்திட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன். எப்படி தான் இந்த இது பிளென்ச் நீங்கள் வந்து இது பண்ணா இந்த வீடியோக்கு ஒரு 500 வியூஸும் 10 லைக்கும் வந்துட்டாலே நான் அடுத்த வீடியோ வந்து பிளென்ச்சில் எப்படி பண்ணணும்னு போட்டுருவேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா.